ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது நம்ம அரசியும் சரவணனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து தங்கமயிலுக்கு பேசணும்னு என்ன நினைப்பு இருக்குங்க. எல்லார்ட்டையும் பாசமாக பேசுகிறாரு, நம்மள்ட்ட ஏன் பாசமாக பேச மாட்டாங்கிறாரு. ஏம்மா இது உனக்குள்ளே உள்ள கேள்வியம்மா, மொத்த உலகத்திலும் உள்ள கேள்வி. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையும் வெளியில் உள்ளவங்கள்ட்டலாம் ஈன்னு இழிச்சு பேச முடியும். ஆனால் கட்டினவன்னு வந்துட்டா மட்டும் அவள்கிட்ட மட்டும்தான் மூஞ்ச காமிக்க முடியும். வேறு வழி இல்லையே. ஏன்னா இவள்கிட்ட மட்டும்தானே எல்லா டென்ஷனையும் இறக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவ எங்கே போவா, அந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருப்பான்னு ஒருத்தரும் நினைக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது, இவங்க ஒன்னே ஃபீலிங்ஸோடு வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. என் டீ பேசுங்க மாமான்னு சொல்லி ஏக்கத்தோடு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு தெரியுங்களா? பேசணுமா, பேசுகிறேன், எனக்கு இதுக்கு நீ பேசாமலே இருந்துட்டு போகலான்டா, எனக்கு ஞாபகப்படுத்த டெய்லி சொல்லுங்கிறான். கட்டின பொண்டாட்டியை பேசுறதுக்கு ஞாபகப்படுத்துகிறோமா, அந்த ஜென்ரேஷனில் தாண்டா போகுது உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நானே ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீ பேசாமலே இருந்துட்டு போகலான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் மனசை நோகடிக்கிறதுங்கிறது பேர். சரி பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்துட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. எதுக்குப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டால், திடீர்னு வாங்கிட்டு வரது என்ன, திடீர்னு புகழ்ந்து தள்ளுறது என்ன, அரசியை விழுந்து கவனிக்கிறது என்ன, அப்பா உன்னால் முடியலடா, வீட்டில் உள்ள பொம்பளை பசங்களை பார்த்துட்டா நம்ம தாராளமாக நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாமனார் கிடைக்க அந்த பிள்ளைங்க கொடுத்து தான் வச்சிருக்கணும். பார்த்துக்கோங்க, மீனாவை பாராட்டு தள்ளிவிட்டு தான் பையன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சவங்க லோனை நீ தாண்டா கட்டணுன்ட்டாங்க. சூப்பர்ரா வேற லெவல் பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அண்ணனும் சொல்லிக்கிறாங்க. யாரு நம்ம சேர்ந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நடிப்பை போட மொத்த குடும்பமும் அலறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து மீனாட்ட பேசணும்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கோல்டு விற்கிறத பற்றியும் பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.